ரோகிணி எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா என்ன? ஏங்க, அவகிட்ட நான் தான் அத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேனே. அவதான் இஷ்டம் இருக்கு சம்மதம் சொல்லிட்டால. அப்படின்னா அவளுக்கு இப்ப என்ன ஆச்சு? ஒருவேளை சத்யா உள்ள பூந்து ஏதாவது வேலை காட்டுறாளான்னு தெரியலையே. ஆதர, இந்த விஷயத்துல சத்யா ஏதாவது உள்ளடி வேலை பார்த்தான்னு தெரிஞ்சிச்சு, அவளை நான் சும்மா விட மாட்டேன். பாத்து பிரபு, ஆதர, மாமா கூப்பிடுறாரு, வாங்க போலாம். ஆதர, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதையாவது சொல்லி சமாளிப்போம், வாங்க. என்னம்மா ஆதர, ரோகிணி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? மாமா இதோ ரெடி ஆயிட்டே இருக்கா மாமா. சரி சரி. இதோ ரோஹிணி. ரோஹிணி, எங்க போன நீ? அண்ணி, அது நம்ம தெரு கார்னர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். என்னம்மா பொண்ணு, எங்களை இவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வச்சுட்ட? நீ வருவியா வருவியான்னு பார்த்து பார்த்து என் தம்பிக்கு கண்ணே பூத்து போச்சு. சரி வா வா ரோஹிணி. அப்படி உள்ள போ. ரேவதி, அந்த காஃபி ட்ரே எடுத்துட்டு வா. என்ன இது? இன்னைக்கு பொண்ணு பாக்குற விசேஷம் எந்த குழப்படியும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிடும் போல இருக்க. இந்த சத்யா என்ன எந்த தில்லுமுள்ளு வேலையும் பண்ணாம இருக்காளே, ஒண்ணுமே புரியலையே. பாப்போம். அண்ணே தள்ளண்ணே. என்ன நீ? ரோஹிணி, இந்தா எல்லாருக்கும் கொடு. முதல்ல அவங்களுக்கு கொடுமா. மருமகளே, வாமா, வந்து உட்காருமா, உட்காரு. உட்காரு.